வாஸ்து சாஸ்திரத்தில் பிரதான விதிகள் உப விதிகள் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் மீண்டும் மீண்டும் பல வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கீங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, பிரதான விதினா என்ன, உப விதினா என்ன, இது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குதா, இல்லை ஒரு கட்டடம் கட்டுறப்ப இந்த ரெண்டு விதிகளை நம்ம எப்படி கையாளணும்? எலக்ட்ரானிக்ஸ் துறையில் அந்த துறை சார்ந்த இன்ஜினியர்கள் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை டெட் ஃபால்ட் கரெக்ஷன் அண்டு லைவ் ஃபால்ட் கரெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிவின்னு வச்சுக்கிடுவோம். அந்த டிவியோட மெயின்ஸ் கார்டை பவர் பாயிண்டில் சொருகி சுவிட்சை ஆன் பண்ணுறோம். பவர் சப்ளை இருந்தும் அந்த டிவி ஆன் ஆகலை. நாம் அந்த டிவியை ஒரு சர்வீஸ் இன்ஜினியர்கிட்ட கொண்டு போவோம். அவர் மெயின்ஸ் கார்டை செக் பண்ணுவார். மெயின்ஸ் கார்டுக்கும் பவர் சப்ளை யூனிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபியூஸ் கிட்ட செக் பண்ணுவார். அடுத்ததாக பவர் சப்ளை யூனிட்டை செக் பண்ணுவார். நிச்சயமாக இந்த 3 இடங்களில் தான் ஃபால்ட் இருக்கும். அதை மாற்றிட்டா அந்த டிவி ஆன் ஆயிரும். டோட்டலாக டெட்டாகி இருந்த ஒரு டிவியை ஆன் பண்ணுறதுனால இதுக்கு பேர் டெட் ஃபால்ட் கரெக்ஷன். அதே மாதிரி லைஃப்பில் ஒருத்தர் டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடுறாரு. அவர் ஒரு சராசரி வாழ்க்கை எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி பேசுவார். அந்த சமயங்களில் அவர் வசிக்கிற பில்டிங்கை ஆய்வு செய்யும்போது பிரபஞ்ச காந்த அலை கதிர்கள் அப்படின்ற கரண்ட்டு குறிப்பிட்ட திசைப்பகுதிகளுக்கு போகாமல் அந்த திசைப்பகுதிகள் டெட்டாக இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் வாஸ்து சாஸ்திரத்தின் பிரதான விதிகளை பயன்படுத்தி அந்த கட்டிடத்தில் மாற்றங்கள் செய்யும் போதும் அல்லது வாஸ்து சாஸ்திரத்தின் பிரதான விதிகள் பயன்படுத்தி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு அவர் மாறிக்கிடும் போதும் அவருக்கு ஒரு சராசரி வாழ்க்கை நிச்சயமாக கிடைச்சிரும். லைவ் ஃபால்ட் கரெக்ஷன் அப்படின்றது, அந்த டிவி ஆன் ஆகும், பட்டு சவுண்டு கிளியராக இருக்காது, பிக்சர் கிளாரிட்டி இருக்காது, அல்லது கலர் காம்பினேஷன் சரியில்லாமல் படங்களை நம்ம ப்ராப்பராக பார்க்க முடியாது. இந்த மாதிரி சமயங்களில் அந்த சர்வீஸ் இன்ஜினியருக்கு ஒர்க்லோடு ரொம்ப அதிகம். அந்த டிவியோட என்டையர் சர்க்யூட் போர்டையே அவர் செக் பண்ண வேண்டியிருக்கும். டிவியோட ஒரு செக்ஷன்லேருந்து மற்றொரு செக்ஷனுக்கு பவர் சப்ளை அதன் வோல்டேஜ் மற்றும் ஆம்பியர் அளவுகளில் கரெக்டாக போகுதான்னு பார்க்கணும். வோல்டேஜ் அண்ட் ஆம்பியர் கரெக்டாக போனால் கூட சம்மந்தப்பட்ட காம்போனன்ட்ஸ் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்படி செக் பண்ணும்போது மட்டும்தான் அந்த டிவியோட ஃபால்ட் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ண முடியும். இதுக்கு பேர் லைவ் ஃபால்ட் கரெக்ஷன். இதே மாதிரி ஒரு கிளைண்ட்ஸுக்கு வாழ்க்கை அவருக்கு சராசரி தேவைகளை கொடுத்துருந்தாலும் ஒரு ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட் இருக்கும். அந்த ரெக்குயர்மெண்ட் என்னென்னா, தன்னை பற்றியதாக இருக்கலாம், தன்னுடைய குடும்பம் குழந்தைகளை பற்றியதாக இருக்கலாம், அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்கலாம், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நேரங்களில் பிரதான விதிகள் மட்டும் போதாது, வாஸ்து சாஸ்திரத்தின் உப விதிகள் பயன்படுத்தும் போது அவருடைய ரெக்குயர்மெண்ட்டை அவர் அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு கட்டிடங்கள் கட்டுறப்பையே அதற்கான காலி மனை செலக்ட் பண்ணும்போதே வாஸ்து பலமுள்ள மனையாக செலக்ட் பண்ணி வாங்கணும். அடுத்தபடியாக வாஸ்து சாஸ்திரத்தின் பிரதான விதிகளுக்கும் உப விதிகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அதில் ஒரு வேறுபாடை மட்டும் ஒரு உதாரணம் மூலமாக பார்க்கலாம். என்னுடைய கிளைண்ட்ஸ் 2 பேர். அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தொழில்முறை நண்பர்கள். அவங்களுடைய காலி மனையை பார்வையிட்டு வரைபடத்தை உறுதி செய்யும்போது அதில் ஒருத்தருக்கு கட்டிடத்திற்கும் காம்பவுண்டு சுவருக்கும் மேற்கு பகுதியில் 4 அடி காலி இடமும் கிழக்கு பகுதியில் 6 அடி காலி இடமும் கொடுத்து வரைபடம் உறுதி செய்யப்பட்டது. இன்னொருத்தருக்கு மேற்கே 4 அடி காலி இடமும் கிழக்கே 12 அடி காலி இடமும் அமைத்து வரைபடத்தை உறுதி செஞ்சேன். உண்மையில் வாஸ்து சாஸ்திரத்தின் பிரதான விதிமுறைகள் ஒரு கட்டிடத்தின் மேற்கே குறைவான காலி இடமும் கிழக்கே அதிகமான காலி இடம் இருக்கணும் அப்படின்றத உணர்த்துது. ஆனால் மேற்கு பகுதியில் எவ்வளவு காலி இடம் இருக்கணும், கிழக்கு பகுதியில் மேற்கை விட எவ்வளவு காலி இடம் இருக்கணும் அப்படின்றத எங்கேயுமே உறுதிப்பட சொல்லலை. இது போன்ற சமயங்களில் வாஸ்து சாஸ்திரத்தின் உப விதிகள் பயன்படுத்தும் போது மிக துல்லியமாக ஒரு முடிவுக்கு வர முடியும். முதலாவது நபருக்கு மேற்கே 4 அடி காலி இடமும் கிழக்கே 6 அடி காலி இடமும் கொடுக்க காரணம், அவரது காலி மனையின் கிழக்கு புறம் பொது பயன்பாட்டிற்கான பூங்கா இருந்தது. அந்த பூங்காவின் அமைப்பினால் அவரது கட்டிடத்திற்கு தேவையான சூரிய ஒளியும் காற்றோட்டமும் தடையின்றி கிடைக்க வாய்ப்பு இருந்த காரணத்தினால 6 அடி போதும் அப்படின்னு முடிவெடுக்க முடிந்தது. மற்றொருவருக்கு
அவரது பிளாட்டின் கிழக்கு புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமைப்புள்ள ஒரு வீடு இருந்தது. அதனால் கிழக்கு பகுதியில் 12 அடி காலிடம் கட்டாயம் தேவை என்று முடிவெடுத்து வரைபடம் உறுதி செய்து கொடுத்தேன். உப விதிகள் பயன்படுத்தும் போது மிகுந்த கவனமும் அனுபவமும் காலி மனையின் டிகிரி அளவுகளும் கட்டிடத்தின் டிகிரி அளவுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாஸ்து சாஸ்திரம் குறித்து மேலும் பல நல்ல விஷயங்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.